திருவுருவ சிலை ஏற்கனவே பிரபாத் தியேட்டர் அருகில் வைக்கப்பட்டிருந்தது. அது அவர் ஒரு வழக்கு போட்டிருந்த காரணமாக அந்த சிலை அது திறக்கப்படாமல் இருந்தது. 2009 அன்னைக்கு போக்குவரத்துறை அமைச்சராக மாண்பு இன்றைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மூலமாக அந்த சிலை நம்முடைய மாநகராட்சி அனுமதி பெற்று நிறுவப்பட்டது. ஆனால் கோர்ட்டிலே தடை பெற்ற காரணத்தினால் அரசுக்கு சொந்தமான இடங்களில் நிறுவப்பட்ட சிலை வைப்பதாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் வைக்கக்கூடாது, ஆக தனியார் இடத்திலே அவர்கள் வைத்து பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் முன்னோட்டமாக அந்த சிலையை அப்புறப்படுத்தப்பட்டு சோனா மேனாவை எதிர்ப்புறம் வைத்தோம். அந்த இடம் கூட நம்முடைய கார்பரேஷனுக்கு சொந்தமான சாலையம் இருந்தால் கூட அந்த ஃபவுண்டன் இருக்கின்ற பகுதி அரசு புறம்போக்கு என்ற இருக்கின்ற காரணத்தால் அதையே மாற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அதனை தான் இப்போது புத்தூர் அரசு மருத்துவமனை அருகில் மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனை அருகில் வயலூர் செல்கின்ற பாதையில் ஒரு தனியாருக்கு சொந்தமான இடத்தை அவர்கள் நம்முடைய சிவாஜி சிலைக்காக தானமாக கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நேற்று இந்த அவர்கள் இந்த இடத்தை ஒப்புவித்தார்கள். அதன் மூலமாக அரசாங்கம் நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மூலமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்ற அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற காரணத்தினால் இந்த கூட்டம் ஒரு அவசர கூட்டமாக நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆகவே இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற இன்றைக்கு ஆணையர் அவர்கள் நாளை மறுதினம் நம்முடைய தலைவர் அவர்கள் திருக்கரங்களால் திறக்கின்ற பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திற்கும் கலைஞருடைய பெயரை வைத்திருக்கின்ற பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திற்கும் அண்ணா பெயரை வைத்திருக்கின்ற பேரணி அண்ணா பெயரை வைத்திருக்கின்ற லாரி நிலையத்திற்கும் அதே போன்ற காய்கறி அங்காடி தந்தை பெரியார் பெயர் வைத்திருக்கின்ற அங்காடி நடைபெறுகின்ற அந்த இடத்திற்கு நம்முடைய ஆணையர்களும் அதிகாரிகள் மக்கள்லாம் சென்று பணியாற்றுகிறார்கள். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை கூட்டத்தை நடத்தி வைப்பதாக பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய துணை ஆணையர் அவர்களே, நம்முடைய மாநகராட்சி துணை மேயர் அவர்களே, வந்திருக்கின்ற கோட்டத் தலைவர்களே, மாவட்ட உறுப்பினர்களே, கோட்டத் தலைவர்களே, பத்திரிகை நண்பர்களே, பார்வையாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு முதற்க நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போது அனைவரும் எழுந்து என்று நம்முடைய தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்திய அரசியலமைப்பின்பால் இடைவிடாத உருமார்ந்த பற்றுள்ள இந்து குடும்பங்களாக நான் அரசியலமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று அறிவேன். தீண்டாமையை அடிப்படையாக கொண்டு எவர் மீதும் தெரிந்தோ தெரியாமலோ சமூக வேற்றுமை மனம் வாக்கு செயல் என்ற எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன் என்று இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன். அரசியலமைப்பின் அடிப்படை கருத்திற்கு இணங்க சமய வேறுபாட்ட நூதன சமுதாயத்தை நேர்மையுடனும் உண்மையுடனும் பணியாற்றுவது எனது கடமையாகும் என்பதை உணர்வேன். இந்திய அரசியல் பயன்பெற்றால் எனக்குள்ள முன்பட்டிருக்கு இது என்றும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்றும் இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன்.